வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா, அந்த போதைக்காரன், பொய்காரன், பொய்காரி, திருட்டு மயில் இவங்களை பற்றி பேச போகிறோம். பேசுறதுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்க்ரீன்ஷாட்டு போடுறேங்க. ஒன்று வந்து காயத்ரி ஸ்ரீனிவாசன், அப்புறம் பார்த்திங்கன்னா ராஜேஸ்வரி, 2 சிஸ்டருங்க. அதாவது அது காயத்ரி ஸ்ரீனிவாசன் வந்து இலவசனுக்கு முட்டு கொடுத்து அப்படியே இலவசன் நல்லவர் வல்லவர் புல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டு. அப்புறம் ராஜேஸ்வரி எங்கள் சிஸ்டர் வந்து அந்த அம்மாக்கிட்டையுமே 6000 ரூபா பணம் கேட்டானாம்மா. அவங்கள பற்றி இப்போ பேச ஸ்க்ரீன்ஷாட் போடுறோம். அதுக்கப்புறம் திருப்பி லைனுக்கு வரேங்க. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது அந்த காயத்ரி சீனிவாசனுங்கிறவங்க ஓயாமல் என்னென்னா இலவசனை பற்றி பேசுறதுக்கு பேசினால ஃபேமஸ் ஆகாது அப்படிங்கிறாங்க. இலவசன் எங்கே ஃபேமஸ் ஆகிருக்கிறாரு? அவர் என்ன விஜயா இல்லை அஜித்தான்னு கேட்குறேன். பல பேர்த்தை ஏமாத்துறேன் ஒரு போதைக்காரன் தான். 2025 அந்த இலவசனை பற்றி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அந்த ஆள் மாதிரி ஒரு குடிகாரனை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. நடு ரோட்டில் குடிக்கிறது, காரில் உட்காந்துட்டு ஒரு பெட்டி பீர் அடிக்கிறது, இதுதான் இலவசம் ஆன ஃபேமஸ். அந்த அளவுக்கு நான் ஃபேமஸ் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் பேசாத கெட்ட வார்த்தையே கிடையாது. பல பெண்களை கெட்ட வார்த்தை பேசிக்கிறாங்க. நான் நிறைய லிங்க் வேணால் அனுப்புகிறேன். ஓயாமல் அந்த பெண்மணி காயத்ரி சீனிவாசன் ஓயாமல் அவன் இலவச மிடில் கிளாஸ் ஆமாம் கஷ்டப்படுறாராமா. ஒருவேளை காயத்ரி சீனிவாசன் நேராக இலவசம் வீட்டு பக்கத்தில் குடியிருந்து அவருக்கு பூஜை பண்ணுங்க. நான் பூஜை பண்ணணுன்னு அவசியம் இல்லை. நான் சொம்பு தூக்கி பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்புறம் ராஜேஸ்வரி சிஸ்டர் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அவங்க தம்பிக்கு மருந்துக்கு வாங்கிறதுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க. 6000 ரூபா கேட்டுக்கிறாங்களாம்மா. இந்த மருந்தோட விலை பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்ட 1000, அதே நாட்டு மருந்து கடையில் 500. ஆனால் அந்த டாக்டர்கிட்ட அந்த காயத்ரி சீனிவாசன் போய் கேட்டு பார்க்க சொல்லுங்கள். கண்ணை மூடிட்டு இருக்காதீங்க, நீங்கள் கண்ணை திறந்துட்டுருங்க. அவ்வளோ ஒரு ஏமாற்று பேர் வழியில் மோசடி பேர் வழி. அந்த மஞ்சளாங்கிற ஒரு சிஸ்டர் 5 டைம் வாங்கியிருக்கிறாங்கம்மா. 10,000 ரூபா கொடுத்துருக்காங்கம்மா. எதுக்கு அந்த கமெண்ட்டை டெலீட் பண்ணணும்? இவர் நியாயமானவராக இருந்தால் அந்த கமெண்ட்டை எதுக்கு டெலீட் பண்ணணும்? முதல்ல அதை போய் கேளுங்க மிஸ்டர் காயத்ரி சீனிவாசன் அவர்களே. அதை விட்டு போட்டு எனக்கு ஓயாமல் கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. அதுக்குள்ளே திருப்பி நான் ரிப்ளை பண்ணுறேன். நாகரிகமாக தான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். அத்தனை பேர்த்த ஏமாற்றி போட்டு இன்றைக்கி உட்காந்துட்டு ஊட்டியில் உட்காந்துட்டு என்ன சொல்கிறான்னா, ஊட்டியில் ஒருத்தர் மருந்து வாங்கினாராமா, நான் பண்ணால சாப்பிட்டாராமா. ஆனால் இப்போ குடிக்கிறது இல்லை. அதை அவங்க தான் சொல்லணும். இந்த ஆள் சொல்கிறாரு, நீங்கள் ஒரு கோர்ட்டுக்கு போனீங்கன்னா ஆதாரம் இருந்தால் தான் அவங்க விடுதலை பண்ண முடியும். அதை விட்டு போட்டு ஊட்டியில் இருந்து போனோங்க, நாங்கள் கும்பகோணத்தில் போனோங்க, நாங்கள் கொடைக்கானலில் போனோங்க, எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஆள் மாதிரி ஒரு மோசடி பேர் வழியாக உலகத்தில் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. என்ன காரணம்னா, ஒரு லைசன்ஸ் கிடையாது. ஒரு சித்த மருத்துவம் பண்ணுறதுக்கு ஒரு லைசன்ஸ் கிடையாது, ஒரு எஃப்எஃப்ஆர் சர்டிஃபிகேட் கிடையாது, ஒரு ஜிஎஸ்டி கிடையாது. ஏன்னா இந்த ஆள் பண்ணுறதே ஒரு வரி ஏய்ப்பு மோசடி. இந்த வரி ஏய்ப்பு மோசடிங்கிறது என்னென்னு 5 பைசா டேக்ஸ் கட்டுறதில்ல. ஆனால் 500 ரூபா மருந்தை 6000 ரூபாய்க்கும் 10,000 ரூபாய்க்கும் வாங்கி விற்றுட்டுருக்கிற ஒரு மோசக்கார தம்பதிகள். அப்புறம் அந்த அம்மாவை பொய்கறிந்தான் சொல்ல முடியுங்க. பல பெண்களுக்கு இந்த அம்மா மருந்து சப்ளை பண்ணி இருக்குது. வாயை திறந்தால் பொய் பித்தலாட்டம் தான். அப்போ பொய்கறிதான் சொல்ல முடியும். திருட்டு மயிலுன்னு சொல்ல முடியும். இதை சொல்லும்போது பல பேர் நம்மளை வசவாடி இருப்பாங்க. நீங்கள் சத்தியமங்கலம் அணு ஹாஸ்பிட்டல் நேராக போங்க. போய் இந்த மோசடி தம்பதிகளை பற்றி விசாரிச்சிங்கன்னா டாக்டரு புட்டு வச்சுக்கிறாரு. டாக்டர் ஆல்ரெடி சொல்லிக்கிறாரு, இந்த மருந்து சாப்பிட்டுமே இவன் போதை போட்டிருந்தாங்க. அந்த பொய்காரி என்கிட்ட அழுது மருந்து வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் இந்த மருந்து எதுக்காக நீங்கள் மக்களுக்கு கொடுக்குறீங்கன்னா, மக்கள் எல்லாம் அழுகிறாங்களாம்மா. நான் இலவச சேவை பண்ணுறேன்ட்டு டாக்டர் சொன்னார். ஆனால் பண்ணுறதோ பயங்கரமான மோசடி பித்தலாட்டங்கள். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, மொத்தத்தில் பார்த்திங்கன்னா நான் இதை சொல்கிறேன்னா, நீங்கள் ஏமாளிகளாக இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அதாவது இன்றைக்கி முட்டாள்கள் இருந்தால் அவங்கள ஈஸியாக ஏமாற்றிடலாம். அதனால் நான் சொல்கிறேன். அதை விட்டு போட்டு அவர் நல்லவர் வல்லவர்னா அவரை நீங்கள் சொம்பு தூக்கி பிடிங்க, நான் தூக்கி பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்றைக்கி உட்காந்துட்டு மக்களை ஏமாத்தின பணத்தில் ஜாலியாக உட்காந்துட்டு ஊட்டி கொடைக்கானல்
அப்படி ஜாலியாக இது பண்ணுறாங்க. என்ன கவலை வேணுங்க? அடுத்தவனை ஏமாற்றி அந்த வர கொள்ளையடிச்சிற காசில் வந்து எங்கே வேணாலும் சுற்றலாங்க. கஷ்டப்பட்டு உழைச்சா அவரும் தெரியும். இந்த மோசடி தம்பதிகளுக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது. என்ன காரணம்னா, அடுத்தவனை ஏமாற்றணும், அடுத்தவன் குடும்பத்தில் பிரச்சனை பண்ணணும், அடுத்தவன் எக்கெடு கட்டு போனால் என்ன, அப்புறம் அந்த மருந்து கொடுத்துட்டு அந்த பெண்மணி கேள்வி கேட்கும்போது குடிகாரனாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் இந்த மருந்து நல்லவங்களுக்கு கொடுக்குறதா? குடிகாரனுக்கு தானே கொடுக்குறது இந்த மருந்து சொல்கிறாங்க. பதில் சொல்கிறவங்க குடிகாரனாக இருந்தால் என்ன பண்ணுறேன்னா 10,000 வசூல் பண்ணிக்கிறேன்னா இந்த மாதிரி எத்தனை பேர்த்துக்கிட்ட வசூல் பண்ணி எத்தனை பேர்த்துக்கிட்ட கொள்ளையடிச்சிருப்பாங்க. இதைத்தான் நான் மென்ஷன் பண்ணுறேன். இவர் எங்கே வேணாம் போகலாம். நான் வந்து தைரியமாக தாராளமாக பதிலளிக்க காத்திருக்கிறேன். அதை விட்டு போட்டு வந்து சமூக சேவை பண்ணுற மக்களை காப்பாற்றி எந்த மக்களையும் காப்பாற்றிருக்க மாட்டார். அந்த மருந்து வாங்கினவனால ஏமாளியாக தான் இருப்பாங்க. வெளியில் சொல்ல முடியாது. சாம்பார்லேயும் மோட்லேயுமே பால்லையும் கலந்து கொடுத்துட்டு கையோ காலோ காண போய் ஹாஸ்பிட்டலில் நேராக எத்தனை பேர் உட்காந்துக்கிறானே தெரியல. ஏன்னா அது வெளியே சொல்ல முடியாது. வெளியே சொன்னால் கணவன்கள் செருப்படுத்தி அடித்து போடுவாங்க. ஏன்னா கணவன்களுக்கு தெரியாமல் தான் இந்த மருந்து கொடுக்குறது. அதே ஒன்றான ஒரு மோசடியிலையும் மோசடி என்ன தெரியுமா, ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு கணவனுக்கு தெரியாமல் பால்லையும் மோர்லேயுமே சாம்பார்லேயும் கலந்து கொடுத்து வந்து குடியிலேருந்து காப்பாற்றாரதாமா. அதை சொல்லிட்டு கொடுக்கணுங்க. எந்த கணவன்களாவது வந்து இந்த மருந்து கேட்டாங்களா? கண்டிப்பாக கேட்டுருக்க மாட்டாங்க. இதே ஒன்றான ஒரு மோசடி. இந்த மோசடியை திட்டத்தை போடுறதாருன்னா இந்த மோசடி தம்பதிகள், அந்த பொய்காரியுமே இந்த போதைக்காரனால் போதை அடிக்காமல் இருக்க முடியாது. அது வெளியுலகுக்கு தெரியாது, அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். இவர்களிடமிருந்து மருந்து வாங்காதீர்கள். இவர்கள் பித்தலாட்டங்களை நாள்தோறும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். அது ஓயாமாட்ட இந்த மருந்து பிஸ்னஸ் எல்லாம் பண்ணி நிறுத்தும் போது தான் இந்த போதைக்காரனுமே அந்த பொய்காரியுமே வீடியோ போடுவாங்க. அது வரைக்கும் வீடியோ போட மாட்டாங்க. அது வரைக்கும் கண்டிப்பாக போட மாட்டாங்க. டைம் பாஸ்க்கு ஒவ்வொரு வீடியோ போடுவாங்க. இவர்களை என்ன பண்ணுறது, விழித்திருங்கள். உங்கள் காசை இந்த மோசடிக்காரங்கிட்ட கொடுத்து இவங்களை இந்த சோம்பேறிகளை, ஒன்றுமில்லாத ஆளுகளை, வேலை வெட்டிக்கு போகாத சோம்பேறிகளை நீங்கள் வந்து லட்சாதிபதி ஆக்காதீங்க. நன்றி, வணக்கம்.